வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இப்ப பார்க்க போற கோயில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நெடார் ஆலங்குடி பகுதியில அமைஞ்சிருக்க பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தான் பார்க்க போறோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா திரிவேதிக்குடின்னு அழைக்கப்படுற வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு போற வழியிலே தான் அமைஞ்சிருக்கு. இந்த லொகேஷன் பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா இந்த கோயிலை நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே அடைக்கலம் காத்த ஐயனார் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பிரைவேட் கோயிலும் அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலுக்கு போக முடியல, ஏன்னா கேட்ல வந்து லாக் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயில் லாக் ஆகி தான் இருந்துச்சு. டோர் வழியா பார்க்கும்போது நேர் எதிரே இருந்ததே பிரம்மபுரீஸ்வரர் தான். பிரம்மபுரீஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி நந்தீஸ்வரர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பிரம்மபுரீஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி துவாரபாலகர்களோட சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில சன்னதிகள் இருக்கு. நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல என்ன சுவாமிகளோட சன்னதி அப்படின்னு. கோயில் வந்து ரொம்பவே டேமேஜான நிலைமையில தான் இருக்குது. இந்த கோயிலோட கட்டடக்கலையை பார்க்கும்போது மராட்டியர்களோட கட்டடக்கலையை புத்ததா தான் காணப்படுது. ஆனா இப்போ எதுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாம அப்படியே போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. தஞ்சாவூர்ல மோஸ்ட் ஆஃப் த கோயில்கள் வந்து இதே மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் இல்லாம அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே வழிபாடுகள் எதுவும் மேற்கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த கோயில்ல வந்து வழிபாடுகள் மேற்கொண்டிருக்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம் தான். இருந்தாலுமே இன்னும் மெயின்டெனன்ஸ் பண்ணனா நிறைய பக்தர்கள் வந்து வழிபடுவாங்க. கோயிலோட தாயார் வந்து நித்திய கல்யாணின் பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னாலே பிரம்மபுரீஸ்வரரான சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் தனித்தனியான சன்னதிகள் இருக்கும். ஆனா இங்க வந்து பிரம்மாவுக்கு தனியா சன்னதி எழுப்பப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியல. நித்திய கல்யாணி அம்மா அன்னப்பறவை மேல இருக்கக்கூடிய பிரம்மாவோட சிலை, துர்க்கையம்மனோட சிலை அப்படின்னு பல தெய்வங்களோட சிலைகள் வந்து கோயிலோட கோபுர விமானத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட கட்டடக்கலை வடிவமைப்பை பார்க்கும்போது முன்னாடி இந்த கோயில் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். நாங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த கோயிலை தூரத்துல இருந்து தான் பார்த்தோம். அவ்வளவு அழகான கட்டடக்கலை அமைப்பா இருந்துச்சு. ஆனா மெயின்டெனன்ஸா இல்லாம இருந்தது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவு அளவுக்கு கோயில் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு இப்ப பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இந்த கோயில் இருக்குமா அப்படின்னு கூட தெரியல. ஆல்ரெடி சீலிங்ல எல்லாமே கிராக் விழுந்து தான் இருக்குது. இந்த கோயில்கள் எல்லாமே மன்னரோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டிருந்தாலும் இப்ப வந்து இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்குதா இல்லைன்னா பிரைவேட் வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்களா அப்படின்னு கூட கரெக்டா தெரியல.